வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு ஒரு நல்ல சிந்தனையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேங்க. இது என்னோட கடந்த காலத்தில் எனக்கு கிடைச்ச அனுபவமும் கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஒருத்தர். ஒரு லஞ்ச் டைமில் அவரை மீட் பண்ணுற சான்ஸ் எனக்கு அமைஞ்சது. இவர் ஒரு சிறந்த ஆசிரியர், ஒரு நல்ல நண்பர், நல்ல எதிரியும் கூட. இவர்கிட்ட பேசினா டைம் போகிறதே தெரியாது. அதே சமயம் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை போகிற ஃபீலிங்ஸ் இருக்கும். அவ்வளோ நல்ல மென்டர். ரொம்ப நாள் கழித்து பார்த்ததாலேயே என்னமோ கொஞ்சம் அதிக நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது 2 ஸ்டூடெண்ட்ஸ் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப பாவமாக பவ்யமான முகபாவனையோடு இருந்தார். இன்னொருத்தர் எந்த உணர்ச்சியும் வெளிக்காட்டாமல் ரொம்ப இயல்பான முகபாவனையோடு இருந்தார். அந்த இயல்பாக இருந்த ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் பண்ணி, இவனை பாரு, பார்க்குறப்பவே எவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கான் பாரு, நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், யாரையும் நம்பிடக்கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அப்போவே அந்த 2 பேரும் இவரை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவர்கிட்ட கிளம்புறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று என்னோட தோழிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க. அவரும் அந்த பவ்யமான முகபாவனையோடு இருந்த ஸ்டூடெண்ட்டை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. அந்த 2 ஸ்டூடெண்ட்டும் என்னை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க. அப்போது அந்த பாவமாக பவ்யமாக முகபாவனை இருந்த அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, என்ன மனுஷன்டா இவரு, பசி நேரத்தில் இப்படி முகம் போட்டுக்கிட்டு இருக்காரு, இப்படியா இம்சை பண்ணுறதுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆட்டிடியூடுன்னு ஒருத்தரை ஃப்ரேம் பண்ணார் இல்லைங்களா, அவர் சொல்கிறாரு, ஏன்டா இப்படி சொல்கிற, இவரெல்லாம் இல்லைன்னா நம்ம அவ்வளோதான், நல்ல மனுஷன்டா இவர், எனக்கு இவர் தான் ரோல் மாடல் அப்படின்னு. அந்த நிமிஷம் என்னமோ இது சிரிப்பு வந்தாலும் என்னை ரொம்பவே சிந்திக்க வச்சதுங்க. அந்தந்த சூழ்நிலைக்கும் அந்தந்த ஆளுங்களுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய முகமூடி தான் நம்மளை யாருன்னு தீர்மானிக்குது. நம்மளா இருந்தா நம்மளை யாருக்கும் பிடிக்காது போல. அதாவது ஒரு சிலரை பார்த்த உடனே நம்மளுக்கு பிடிச்சிடும், இன்னும் சிலரை பார்த்த உடனே கடுப்பாகும். அவங்கள நம்ம முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டோம், பேசி இருக்க மாட்டோம், பழகி கூட இருக்க மாட்டோம். ஆனாலும் அவங்கள பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே வராது. அந்த அபிப்பிராயம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் மாறாது. இவங்க இப்படித்தான் அப்படின்னு நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிடுவோம். இதுதாங்க ப்ரீஜட்ஜ். இந்த ப்ரீஜட்ஜ்னால நம்மளும் நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருப்போம், நம்மளாலேயும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எதுக்கு வெறுக்கிறோன்னு நம்மளுக்கும் தெரியாது, ஏன் இவங்க நம்மளை பார்த்தா கோவப்படுறாங்கன்னு அவங்களுக்கும் புரியாதுங்க. இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தயவு செய்து அதை தூக்கி போடுங்க. நமக்குள்ள உருவான கண்ணோட்டத்தால் நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்கள மதிப்பிடாதீங்க. அந்த கண்ணோட்டத்தால் அவங்கள பார்க்காதீங்க. அவங்களாவே பாருங்க. வாழ்க்கை இன்னும் அழகா தெரியும். நன்றி.